எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸோட ஃபைனல் டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ட்ரேடிங் ரூல்ஸ். இந்த ட்ரேடிங் ரூல்ஸ் அந்தளவுக்கு முக்கியமானு கேட்டிங்கன்னா எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் மாஸ்டராக ஆனால் கூட இந்த ட்ரேடிங் ரூல்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ணக்கூடிய 100% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எனக்கு சார்ட் அனாலிசிஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுமே நான் இந்தமாரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாததுனால நான் நிறைய எமோஷனல் மிஸ்டேக் பண்ணேன். அந்த மிஸ்டேக்னால் நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரூல்ஸ் நான் சாதாரணமாக கொண்டு வரல. நான் பண்ண தப்புலேருந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் நான் செஞ்சனோ அந்த சேஞ்சஸ் பண்ண மிஸ்டேக்கை தான் நான் இதில் ரூல்ஸாகவே கொண்டு வந்திருப்பேன். இந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூல்ஸ் எனக்கு நான் ரெடி பண்ணது. இந்த ரூல்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவையான ரூல்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம், சரிங்களா? அதே போல் இந்த ட்ரேடிங் ரூல்ஸ் எதுக்காக முக்கியம்னு சொல்லிடுங்க. இப்போது ரோட்டில் எத்தனையோ வண்டி வாகனங்கள் போகுது, எல்லாருமே லைசன்ஸ் வாங்கிட்டு நல்லா தான் வண்டி ஓட்டுறாங்க. இருந்துமே என்ன ஆகுது, ஆக்சிடெண்ட் நடக்குது, ஏதோ சில தவறுகள் நடக்குது இல்லையா? அதே போல் தாங்க ஷேர் மார்க்கெட்லேயும். நீங்கள் என்ன தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சார்ட் அனாலிசிஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாலும் மாஸ்டராகவே ஆகிட்டாலும் இந்த ரூல்ஸுன்னு ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், எமோஷ்னல் மிஸ்டேக் செஞ்சே தீரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பணம்ன்றது நம்மக்கிட்ட இருக்கிற வழியில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அது நம்மக்கிட்ட போயிடுச்சுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எந்த அளவுக்கு ட்ரபுள் அனுபவிப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது மாதிரி கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், சரிங்களா? அதனால் யாரும் இந்த ட்ரேடிங் ரூல்ஸ் தெரியாமல் வர்த்தகம் பண்ணாதீங்க, சரிங்களா? நம்ம ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி காலையில் இந்த லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் டெஸ்க்கில் ஒட்டி வச்சுக்கணும். நீங்கள் டெய்லி ட்ரேடிங் எங்கே லேப்டாப்பில் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷீட்டில் இந்தமாதிரி எழுதி வச்சுக்கணும், எழுதி ஒட்டிடணும். நீங்கள் லேப்டாப்பை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் நம்ம ரூல்ஸு இதுமாரி நமக்கு வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணணும், எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, நம்ம சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முதல் தேவையே சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? நீங்கள் டெய்லி கண்டுபிடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். அதுக்கப்புறம் புதுசாக வருது இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ட் என்ன பண்ணால் போதும், ட்ரா பண்ணால் போதும். ஏன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் தான் நமக்கு என்ன கிடைக்குது, ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்றதே கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது டெக்னிக்கல் அனாலிசிஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனை வரையணும், சரிங்களா? ரெண்டாவது, ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைனுன்றது ஃபுல்லாக ஓவரால் ட்ரா பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரீசெண்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ரெண்ட் லைன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், லைனை ட்ரா பண்ணால் போதும். இது இன்ட்ராடேக்கு இல்லை நீங்கள் லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறீங்க, டெலிவரி ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு மேலே ட்ரேட் பண்ணுறீங்க, அதுக்காக நான் ட்ரெண்ட் லைன் வரையினா நீங்கள் என்ன பண்ணலாம் போதும், லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்தால் போதும். இதே நீங்கள் ஷார்ட் டேர்ம் ஒரு நாளைக்கு இன்ட்ராடேக்கு வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டு வந்திருக்கும் இல்லையா, டவுன் ட்ரெண்டோ இல்லை அப் ட்ரெண்டோ, அதுக்கு மட்டும் ட்ரெண்ட் லைன் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லையா, இல்லை ட்ரெண்டை கண்டினியூ பண்ணான்றது நமக்கு காமிச்சு கொடுக்கும், ஓகேங்களா? இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது, நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய சப்போர்ட்லேயும் ட்ரெண்ட் லைன்லேயும் எதனா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு, இந்த ட்ரெண்ட் லைனு இது வரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, கன்ஃபர்மேஷன் தேவை. கன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும். அந்த கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் நம்ம என்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இல்லை ட்ரெண்ட் லைன்லையோ, எந்த மாதிரி கேண்டல், மொமெண்டம் கேண்டலா, ஷ்ரிங்கிங் கேண்டலா, இல்லை கலர் சேஞ்ச் ஆயிருக்கான்றதுலாம் நீங்கள் என்ன பண்ணியாகணும், செக் பண்ணியாகணும். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே அந்த மூவிங் ஆவரேஜ், டைவர்ஜென்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா, மற்ற ஃபேக்டர்ஸும் செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டு இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது, இங்கே சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, மார்க்கெட் இப்படி போயிட்டே இருக்கும்போது இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த பிரேக் அவுட் கொடுத்தது இங்கே மூமெண்டம் கேண்டல் பிரேக் அவுட் கொடுத்துச்சா, இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா, இல்லை இதெல்லாம் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நடக்குதா, இல்லை டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத ஃபுல்லாமே செக் பண்ணுங்கள். அப்படி எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் அப் ட்ரெண்ட் நோக்கி போகலாம் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில பேட்டர்ன் காம்போ சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்கு. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 1 வீக்லேருந்து 3 வீக்குள்ள டைம் எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம ஸ்விங்குன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எந்தெந்த பேட்டர்ன் காம்போவாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்கு ப்ளஸ் 1 டே ப்ளஸ் 4 ஹவர், சரிங்களா? இந்த 3 டைம் ஃப்ரேம் நீங்கள் என்ன பண்ணணும், அனலைசிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 வீக்கில் ட்ரெண்டை கண்டுபிடிங்க. அந்த 1 வீக் கண்டுபிடிச்ச ட்ரெண்டை 1 டேயில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள்.
மூணாவது இந்த 4 ஹவரில் இந்த ரெண்டுமே சொல்கிறது கரெக்டாக 4 ஹவர்லேயும் ஃபார்ம் ஆகுதா, இல்லை ட்ரெண்ட் எதனா அந்த ஒன் டே கேண்டலுக்குள்ளே சேஞ்ச் ஆயிருக்குன்றதை 4 ஹவரில் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறது 15 மினிட்ஸ் கேண்டல். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த 4 டைம் ஃப்ரேமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்ராடே பண்ணுறீங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருந்தால் இந்த 1 வீக் டைம் ஃப்ரேம்லாம் நமக்கு தேவைப்படாது. நீங்கள் என்ன பண்ணால் போதும், 1 ஹவர் கேண்டலு ப்ளஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கம்பைன் பண்ணி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கேண்டலில் ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து என்ட்ரிக்காக மட்டும்தான் 5 மினிட்ஸ் கேண்டில். பட் பிரேக் அவுட்டு அது சமயம் வந்து ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியாகணும், 1 ஹவரையும் 15 மினிட்ஸ் தான் நம்ம கன்ஃபார்மேஷனாகவே எடுத்துக்கணும். அந்த கன்ஃபார்மேஷன் ஆனதை நீங்கள் வந்து என்ட்ரி போகிறதுக்காக தான் 5 மினிட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வெறும் 5 மினிட்ஸ்லேயே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு, 5 மினிட்ஸ்லேயே இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பிளைண்டாக வெறும் 5 மினிட்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நான் வந்து நோட் பண்ணி சொல்லிடுறேன் கரெக்டாக. 1 ஹவர் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் 15 மினிட்ஸ் நம்ம சொன்னால் மட்டும் நீங்கள் 5 மினிட்ஸில் போய்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து இன்ட்ராடேக்கு. இதுவே நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க மோர் தென் 1 இயர்னாக்கா நீங்கள் வந்து அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்காம டெக்னிக்கல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மந்த் சார்ட்டு அதை நீங்கள் வந்து 1 வீக்கில் கன்ஃபார்ம் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதை 1 டேயில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு 4 ஹவர் கேண்டலில் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு 4 ஹவர் கேண்டில் முடியுது இல்லையா? ஸோ அந்தமாதிரி டைம் ஃப்ரேம் என்ன பண்ணணும், போயிட்டு ட்ரேடிங்கே பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து லாங் டேர்ம் என்ட்ரிக்கு. இந்த லாங் டேர்ம் என்ட்ரிக்கு வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் பார்க்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு அந்த வேல்யூவேஷன் வந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணால் போதும், ட்ரேடிங் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் அந்த காம்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த மல்டி டைம் ஃப்ரேம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்காக இது. ஏன்னா நம்ம மல்டி டைம் ஃப்ரேம்னு சில பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம கிளாஸில் வந்து பார்த்துட்டோம் மல்டி டைம் ஃப்ரேம் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் எந்தெந்த ட்ரேடிங்க்கு எந்தெந்த காம்போன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை நான் வந்து இப்போ ரிவீல் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க 1 வீக்கில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுது. அதை அப்படியே 1 டே சார்ட்டை கன்வெர்ட் பண்ணி அந்த ட்ரெண்டு கரெக்டாக தான் போகுதா, இல்லை 1 டே டைம் ஃப்ரேமில் என்ன சேஞ்சஸ் வந்ததுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4 ஹவரில் அந்த பிரேக் அவுட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணினா போதும், ட்ரேட் பண்ணால் போதும். நான் இதை பற்றி நான் செப்பரேட்டாக நான் வீடியோ போகிறேன். ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, இந்த மல்டி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இன்ட்ராடேல எப்படி பண்ணுறது, ப்ளஸ் லாங் டேர்ம் என்ட்ரிக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் சார்ட்டில். பட் இதுதான் வந்து நம்ம பேட்டர்ன் காம்பினேஷன். ஓகேங்களா? நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த காம்பினேஷன் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், செக் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா பிரேக் அவுட் கொடுக்காம இந்தமாரி போய் நிற்கும். சரி ஓகே, எப்படியும் மார்க்கெட் வந்து இங்கே வந்துருச்சு, இவ்வளோ பெரிய க்ரீன் கலர் கண்டெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக என்ன பண்ணிடும், இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு கெஸ்ஸிங்கில் போய்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து பிரேக் அவுட் பண்ணி அந்த கேண்டல் முடியணும். 15 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ் கேண்டல் வந்து அது மேலே கம்ப்ளீட் ஆகணும். 30 மினிட்ஸ் கேண்டல்னால் 30 மினிட்ஸ் கேண்டல் வந்து இது மேலே கம்ப்ளீட் ஆகணும். இதே 1 ஹவர் கேண்டல்னால் 1 ஹவர் கேண்டல் போய்ட்டு கம்ப்ளீட் ஆகணும். அப்படி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அது பிரேக் அவுட்னே நம்ம என்ன பண்ண முடியும், கன்சிடர் பண்ண முடியும். சில கேண்டல்லாம் நம்ம ஆகலாம், இந்தமாரி போயிட்டு திரும்பி என்ன பண்ணிடும், ரிட்டர்ன் வந்து கீழே வந்துடும். அந்த லாங் வீக் கேண்டல் வந்து வந்துடும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணாது, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கேண்டலில் பார்த்துட்டு ப்ராப்ளத்தை போய் மாட்டிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பிரேக் அவுட் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிற எப்போவுமே புல் பேக் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், புல் பேக்னால் உங்களுக்கே தெரியும், நான் ஏதாவது நோ டைம் சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது, இப்படி ட்ரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு, நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிரேக் அவுட் கொடுத்தோடனே போய் ட்ரேட் பண்ண மாட்டோம். எப்போவுமே மார்க்கெட் என்ன பண்ணோன்னா, இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணாலும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் அது வந்து லெவல் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஓகே தானா, அங்கே வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையான்றதுக்காக ஒரு சின்ன டெஸ்டிங் மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் நம்ம புல் பேக்குன்னு சொல்லுவோம். அந்த புல் பேக் வரட்டும். ஓகேங்களா? அந்த புல் பேக்கில் என்ன பண்ணக்கூடாது, ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன ஆகுனா, சம்டைம்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட் லைன் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா இந்த புல் பேக்குன்றது அது ட்ரெண்ட் டவுனாகவே போக ஆரம்பிச்சிடலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஓகே நமக்கு தான் இங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சு, நம்ம ஏன் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணோம், அப்போ திருப்பி ரெசிஸ்டன்ட் லைன் கிட்ட வந்துருச்சு, நம்ம ட்ரேட் பண்ணிட்டாக்கா நம்ம சீக்கிரமாக வாங்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலான்றதை எனக்கு மட்டும் வச்சுக்கூடாது. இந்த புல் பேக்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகணும். புல் பேக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேலே போகுது இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ட்ரின்றதை கொடுக்கணும். அப்படி பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியும் நம்பர் எதுக்காக இந்த ட்ரேடிங் ரூல்ஸ் நம்ம வந்து ட்ரேடிங் வீடியோவில் ஒட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் எத்தனையோ சார்ட் எத்தனையோ ஓகே, நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையணும், ட்ரெண்ட் லைன் வரையணும், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்மாக இருக்கான்னு பார்க்குறோம், மல்டி டைம் ஃப்ரேம் செக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டும் ஆகிடுச்சு. அதே சமயம் புல் பேக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு கெஸ்ஸிங்கில் ட்ரேட் பண்ணலாம். சொன்ன பார்த்தீங்களா, இங்கே மார்க்கெட் வந்து இப்படி க்ரீன் கலர் டைம் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்ப்பீங்க.
அந்த 1 ஹவர் கடையில் முடிஞ்சே இருக்காதுன்னா மேலே போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு சரி ஓகே கேண்டில் தான் மேலே வந்துருச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, மார்க்கெட்டில் கீழே இறங்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிவிடுவாங்க. கெஸ்ஸிங்கில் ட்ரேட் பண்ணுவீங்க மேலே தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக என்ன தெரியுமா, லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் கூட இவ்வளோ தூரம் மேலே போனது அப்படியே கீழே இறங்கிடலாம். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் வாங்கினதுக்கப்புறம் இந்தமாதிரி ப்ரைஸ்லாம் இறங்கிதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கான மெயின் ரீசனே அந்த கெஸ்ஸிங்கில் போய் ட்ரேட் பண்ணுறது தான். அதனால் என்ன பண்ணக்கூடாது, கெஸ்ஸிங்கில் மட்டும் நீங்கள் என்றைக்குமே ட்ரேடிங்கை பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இந்த 9th பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 9th பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது கமிட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ நான்லாம் வந்து ஒரு கட்டத்தில் நான் எப்படியாச்சும் ஷேர் மார்க்கெட்லேருந்து ஒரு 20,000 எடுத்தால் தான் நம்மளால் ரன் பண்ணவே முடியும் ஃபேமிலியை. வேலையை விட்டு நின்ட்டோம் யூடியூப்காக, யூடியூப்லேருந்து ரெவன்யூ வரதில்ல, சரி ட்ரேடிங் மூலியமாக தான் காசு வரணும், அந்த கமிட்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணதுனால தான் நான் வந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அந்த லாஸ் வந்து காரணம் நான் வந்து அந்த கமிட்மெண்ட் 20,000 எடுத்தே ஆகணுன்ட்டு சொல்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, லாஸ் வந்து ஒரு 2,000 வந்துச்சுன்னா நம்மளால் 2,000 லாஸை கட் பண்ண முடியாது. காரணம் இந்த 2,000 போச்சுன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருக்காது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி என்ன வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடும். அந்த மென்டாலிட்டி என்ன பண்ணோம், இந்த 2,000 3,000 மாறும். சரி ஓகே கண்டிப்பாக ரெக்கவரி ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த 3,000 4,000 மாறும். நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஓகே மார்க்கெட் வந்து இப்போது இந்தியா வீக்ஸும் கம்மியாக இருக்குது, எல்லாமே ட்ரேடிங்கில் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம இதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணாலாம் இந்த லாஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போகுன்ற அந்த யோசிக்கிற திறமை என்ன பண்ணி விட்டுரும், இந்த கமிட்மெண்ட் வந்து நம்மளை மறைச்சி விட்டுரும். அதே சமயம் ப்ராஃபிட் கொஞ்சமாக வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு 200 300 உங்கள் கண்ணில் பார்த்துருப்பீங்க, அதை புக் பண்ணணும்னு தோணும். ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் இந்த கமிட்மெண்ட் தான். ஓகேங்களா. இந்த கமிட்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லது, கமிட்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி விட்டுரும். ப்ராஃபிட் பண்ணியே ஆகணும், டெய்லியுமே ட்ரேட் பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ளஸ் வந்து வர ஆரம்பிச்சு, அப்படி வந்துச்சுனாலே நீங்கள் வந்து லாஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் அர்த்தம். சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து லாஸ் வந்துச்சுன்னா அதை முதல்ல அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா லாஸுன்றதும் நம்ம ட்ரேடிங்கில் ஒரு விஷயந்தான். ஏன்னா நீங்கள் ஒரு காயின் 1 ரூபி காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுக்கு 2 சைடு இருக்குது, ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் தலைன்னு நம்ம சொல்லி விளாடுவோம் இல்லையா. ஸோ அதே போல் தாங்க ஷேர் மார்க்கெட்டும். ஒரு பக்கம் ப்ராஃபிட் இருக்குது, இன்னொரு பக்கம் லாஸ் இருக்குது. லாஸ் இல்லாமல் யாராலும் என்ன பண்ண முடியாது, ட்ரேட் பண்ணாத. லாஸை வந்து அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா. எனக்கு ஒரு 1000 இன்றைக்கி லாஸ் வந்துருச்சா, ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் கரெக்டாக தான் பண்ணோம், இருந்தாலும் 1000 ஏதோ ஒரு நியூஸ்னால, பேட் நியூஸ்னால திடீர்னு மார்க்கெட் வந்து இம்பாக்ட் ஆகிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு, ஓகே ஒன்றும் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா, அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் பரவாயில்ல, நம்ம லாஸ் பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு முடிவில் நம்ம என்ன பண்ண நெட் ப்ராஃபிட்டாக இருக்குன்றது உங்களுக்கே வந்து புரிய வரும். ஓகேங்களா. அதனால் லாஸ் எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த லாஸ் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. நான் அதை வந்து போக போக சொல்கிறேன். அந்த லாஸ் நீங்கள் பண்ணுறது கேல்குலேட்டடாக இருக்கணும். ஓகேங்களா. சரி லாஸ்னாக்கா நான் வந்து ஒரு 20,000 வச்சுன்னுக்கிறேன், 20,000 10,000 போனால் பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரேடுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பர்சன்டேஜ் தான் நம்ம லாஸ் வைக்கணும். அதை தாண்டிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி கட் பண்ணிட்டு வெளியே வரணும். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு, ஓவர் ட்ரேடிங்கை பண்ணவே கூடாது. ஓவர் ட்ரேடிங்னா என்ன, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடில் வந்து 2,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. நம்ம மனசு என்ன சொன்னோம், நம்ம இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கிறோம், இந்த 2,000 ப்ராஃபிட்டை 4,000 மாற்றிட்டாக்கா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இன்னொரு ட்ரேட் எடுப்பீங்க. அந்த ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகுனா, இந்த 2,000 ப்ராஃபிட் இருந்துச்சு இல்லையா, அந்த 2,000 ப்ராஃபிட்ன்றது ஒரு 1,000 நெகட்டிவ் ஆகிடும். அதாவது ப்ராஃபிட் 2,000 போயிட்டு மைனஸில் ஒரு 1,000 வந்துடும். உங்களுக்கு என்ன தோணும், நடாது காலையில் 2,000 இருந்துச்சு, இப்போ 1,000 ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு, 3,000 நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இப்போ அடுத்த ட்ரேட் பண்ணி இந்த அந்த ஒரு 1,000 என்ன பண்ணால் போதும், நம்ம ஜீரோ பண்ணிட்டா போதும், லாஸ் மட்டும் வேணாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இன்னொரு ஒரு ட்ரேடை பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த 1,000 மைனஸ் 2,000 சொல்லி மாறும். என்னடா இது 2,000 ஆயிடுச்சு, நம்ம எப்படின்னா விட்டது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு ட்ரேடு, அதுவும் சாதாரணமாக எடுக்க மாட்டோம். முன்னெல்லாம் ஒரு லாட் ட்ரேட் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து 2 லாட்டு 3 லாட்னு பெரிய பல்க் லாட்டாக போடுவோம். அப்போ இந்த 2,000 என்ன ஆகிடும், 7,000 லாஸ் ஆகிட்டு கடைசி நீங்கள் ட்ரேடிங் முடிக்கும் போது சரி அப்பா இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண தேவைன்னு சொல்லி நினைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த 2,000 ப்ராஃபிட்டில் இருந்தது முடிகிறப்ப இதுமாரி 7,000 2,000 லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் எனக்காமே நடந்துக்குது ஒரு வாட்டி, மே மாதம் டைமில் 2022 மே மாதம் டைமில் எனக்கு இதுமாதிரி நடந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஃபைனலாக நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங்கும் ரிவேஞ்ச் ட்ரேடிங் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ட்ரேடிங் இருக்கு இல்லையா, ட்ரேடிங்கிறது ஒர்க்குங்க, இது வந்து கேம்பிளிங்லாம் கிடையாது, சூதாட்டம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம கேம்பிளிங்லாம் போயிட்டு இப்போ இது வந்து ஜெயிக்கும்னு சொல்லிட்டு பெட் கட்டுவோம் இல்லையா, அந்தமாரிலாம் ட்ரேடிங்கிறது கிடையாது. சார்ட்டில் வந்து இப்போ நம்ம மேலே போகணும் பெட் கட்டலாம், மேலே போச்சுன்னா லாபம், கீழே போச்சுன்னா நஷ்டன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடக்கவே கூடாது. ட்ரேடிங்கிறது ஒரு ஒர்க்கு, நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு வேலையை செய்கிறோம், சார்ட்லாம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த சார்ட் நமக்கு சொல்கிறது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத டேட்டா வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெட் பண்ணுறீங்களே தவிர வெறும் பியூராக இது வந்து மேலே தான் போகும்
அப்படியே பார்த்தோன்னே சொல்கிறது பேர்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. அதே சமயம் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாருமே சொல்லணும்னா கேம்பிளிங்கு நிறைய விளாட்றாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. ட்ரேடிங்கிறது நமக்கு வந்து ஒரு வேலை மாதிரி. டெய்லி நம்ம வேலை செஞ்சால் ஆக்டிவ் இன்கம் சொல்லுவோம் இல்லையா, வேலை செஞ்சால் அதுக்கு நம்ம காசு வருது. ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங்கிறது ஒரு வேலை. அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு பிஸ்னஸ். ஏன்னா இப்போது எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் நீங்கள் முதலீடு பண்ணால் பிஸ்னஸ் இல்லை, அது கேம்பிளிங். அது நீங்கள் ஏதோ அந்த கம்பெனி மேலே வரும்னு சொல்லிட்டு நீங்கள் பெட் கட்டுறீங்க, அது நல்லா வந்துச்சுன்னா ப்ராஃபிட்ன்றீங்க, நல்லா வரலன்னா நஷ்டம் சொல்கிறீங்க. அது வந்து எப்படி கேம்பிளிங் தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஷேர் மார்க்கெட்ன்றது பிஸ்னஸ். ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ நீங்களே கூட ஒரு கம்பெனி வச்சிங்கன்னா, டீ கடை வைக்கிறீங்கன்னா முதலுன்றது ஒன்று பண்ணியே ஆகணும். இந்த முதல் பண்ணி நம்ம வந்து டீ பிஸ்னஸ் பண்ணோம்னாக்கா மக்கள் கூட்டம் வரும். கூட்டம் வந்துச்சுன்னா எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்காஸ்ட் தான் பண்ணுறோம். மக்கள் வருவாங்க, நம்ம டீ நல்லா கொடுத்தோன்னா, நல்லா கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா தொடர்ந்து வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டீ கடையே வைக்கிறீங்கன்னா கூட. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனியை ஃபண்டமெண்டலாக என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், இந்த பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நல்லா இருக்குமா, அந்தமாரி ஒரு பிஸ்னஸ் தானா, என்றைக்குமே வந்து அடி வாங்காத பிஸ்னஸான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறீங்க. அப்போ அது வந்து அது வந்து ஒரு முதலீடு, அது ஒரு பிஸ்னஸ். ஓகேங்களா? அதனால் நீங்கள் மட்டும் உங்கள்கிட்ட வந்து யாராச்சும் ஷேர் மார்க்கெட்டுன்றது கேம்பிளிங்கு, அதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, நீங்கள் என்ன பண்ணணும், இது பாருப்பா ஷேர் மார்க்கெட்டுன்றது கேம்பிளிங்லாம் கிடையாது. கேம்பிளிங்காக நினச்சி பண்ணுறவங்களுக்கு இது கேம்பிளிங்காக தெரியலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கிறது ஒரு வேலை அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாய் மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்கிட்ட சொல்லும் போது தான் நான் இதை தான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும். அப்போல்லாம் என்கிட்ட அதுக்கப்புறம் என்கிட்ட பதில் பேசுனதே கிடையாது யாருமே. ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ட்ரேடுக்கு மேக்ஸிமம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 1% இல்லைனா அதிகபட்சம் 2% தான் ரிஸ்க் வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. இந்த 1 லட்ச ரூபாவில் நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் ஒரு ட்ரேடுக்கு 1% தான் ரிஸ்க்குன்றதே வைக்கணும். இப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு வந்து 10,000 ரூபா போனால் பரவாயில்ல, 10% வந்து லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. 10,000 ரூபா இருக்கா, எனக்கு வந்து 1000 ரூபா தான் ஒரு ட்ரேடிங்க்கு லாஸு, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ட்ரேட் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரேடில் லாஸ் பண்ணாலும் 10 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணும்போது நீங்கள் நெட்டாக ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து 1:6 தான் நம்ம நார்மலாக செட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நெட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறது, எப்பயுமே 1%க்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன், பரவாயில்ல ப்ரோ, நான் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறேன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், 2% வச்சா போதும். 1 லட்ச ரூபானா 2000 ரூபா. உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கணக்கு வந்து பண்ணிக்கோங்க. 5%னா எவ்வளோ, 1%னா எவ்வளோ, 2%னா எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரிஸ்க்கை வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து 1% சொல்லி ட்ரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் என்ன பண்ண முடியும், 100 ட்ரேடிங்கை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அது வந்து இது வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் கண்டிப்பாக நினைவு இருக்கணும். 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் 100 சான்சஸை எடுக்க முடியும். இதுவே 2% நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு உங்களால் 50 ட்ரேடிங்கை வந்து பண்ண முடியும். உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் நம்புகிறேன். இப்போது இதுவே நான் வந்து ஒரு ட்ரேடிங்க்கு வந்து 5% வைக்கிறேன்னா அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும், நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் என்ன பண்ணணும், எப்போயுமே சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்கள் சான்சஸ் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இந்த சேஞ்சஸ்லாம் நான் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நான் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மணி மேனேஜ்மெண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ட்ரேடிங்க்கு வந்து இவ்வளோ தான் நம்ம என்ன பண்ணோம், ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா. இந்த மணி மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்து இந்தமாதிரி ப்ராப்ளம் சந்திக்க நேரிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 15வது பாயிண்ட்டு, நம்ம ஒரு வாட்டி என்ட்ரி ஆகிட்டோன்னா ஒரு ட்ரேடிங்கில் ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணணும், அப்படின்னா டார்கெட்டை ஹிட் பண்ணுறவரையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், வெயிட் பண்ணி ஆகணும். இது வந்து நார்மல் டேஸில். இல்லை திடீர்னு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு குளோபல் ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், ப்ரீவியஸாகவே உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தால் போதும். அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ண தேவையில்ல. அதே சமயம் டைம் வந்து முடிய போகுது, மார்க்கெட் ஹவர்ஸ் முடிய போகுது இன்ட்ராடேயில், அப்போனா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட பொசிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் மற்ற டைமில் டைமும் இருக்குது, எந்த பேட் நியூஸும் இல்லை, மார்க்கெட் வந்து நம்ம அவசரத்துக்காக நம்ம க்ளோஸ் பண்ணோம்னாக்கா அதேமாதிரி பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டை போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரேடிங் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. 3 மணிக்கு வந்து பாருங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸ்டாப் லாஸ் அடிச்சுதா டார்கெட் அடிச்சுதான் சொல்லிட்டு பாருங்கள். ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா பரவாயில்ல, ஏன் அடிச்சுன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ரிவ்யூ பண்ண போகிறீங்க. ப்ராஃபிட் வச்சுன்னா ஓகே, நம்ம பண்ண அனாலிசிஸ் கரெக்டு தான், ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அது நைட் என்ன பண்ண முடியுங்க, ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போயுமே என்ன பண்ணணும், ஒன்று ஸ்டாப் லாஸு இல்லை டார்கெட் ஹிட் பண்ணுறவங்களும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். சரிங்களா? அதுக்கடுத்தது ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் கம்ஸ் டெய்லி.
சில பேர் மைண்டில் எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம டெய்லியுமே லேப்டாப் தகுறோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறோம், நம்ம வந்து மாதத்துக்கு 25,000 சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டெய்லியுமே ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்லேயே இருக்கணும். அப்படி அந்த மைண்ட் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத போதும் சரி நம்ம ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போமே, நம்ம தான் இத்தனை நாளாக ப்ராஃபிட் வந்துட்டோம், இந்த ஒரு நாள் சான்ஸ் எடுத்தால் பெருசாக ஒன்றும் ஆகிட போகிறதுலன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம சான்ஸ் எடுப்போம். அந்த சான்ஸ் நமக்கு என்ன பண்ணி விட்றோம், லாஸ் பண்ணி விட்றோம். அந்த லாஸ் நமக்கு என்ன வந்து நம்ம கடைசியாக ஐயோ லாஸ் பண்ணிட்டுமே, வேறு ஒரு ட்ரேட் பண்ணி மறுபடியும் இந்த ரிவேஞ்ச் ட்ரேடிங் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணோம், எப்பயுமே ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்கள், இல்லையா அன்றைக்கி ஒரு நாள் விட்டுடுங்க. அதே சமயம் மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்குது, உங்களால் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னா அன்றைக்கி நீங்கள் ட்ரேடே பண்ணாதீங்க, அன்றைக்கி விட்டுருங்க. ஏன்னா நான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க என்ன கூட, நான் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும்தான் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வரலையா, நான் வரலன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி மார்க்கெட்டே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். 3:30 மணிக்கு நான் மார்க்கெட் பக்கமே போக மாட்டேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் சார்ட்டை பார்க்குறீங்களோ உங்களோட எமோஷன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரி நம்ம இப்போது வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்குது, இப்போ ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு சான்ஸ் எடுப்போம், கடைசி என்ன ஆகிடும், லாஸ் பண்ணிட்டு விட்டுரும். ஸோ அந்தமாரி தப்பு பண்ணாதீங்க. ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டெய்லியுமே வந்து வராது. ஓகேங்களா. இந்த 17வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பை ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை அந்த செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எதுக்காக நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்ற கேள்வியை வந்து கேளுங்க. கேட்டுட்டு இல்லைப்பா எனக்கு இந்த ட்ரேட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அதனால் ட்ரேட் பண்ணுறேன், அதே போல் புல் பேக்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இந்த சார்ட் பேட்டர்னு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு, ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு, ட்ரெண்ட் லைனு சப்போர்ட்டு மூவிங் எல்லாமே சேர்ந்து பிரேக் பண்ணியிருக்கு, மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால தான் நான் கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன், இல்லை நான் லாங் என்ட்ரி போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து கெஸ்ஸிங்கில் மார்க்கெட் மேலே போன்ற கெஸ்ஸிங்கில் நான் ட்ரேட் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது லாஸில் கொண்டு போய் விட்டுவிடும். ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ரிவ்யூ யுவர் எவ்ரி ட்ரேடு. ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து உங்களால் டெய்லி பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாள் தான் இருக்க முடியல, நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் எனக்கு மீதிக்க டைமில் ட்ரேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு வேலை இருக்கும் அப்படின்னாக்கா உங்களால் டெய்லி ட்ரேடை வந்து ரிவ்யூ பண்ண முடியல, ஒன்றுமே பரவாயில்ல, அந்த வீக்கெண்டில் அட்லீஸ்ட் ஒரு 1 hour, ஏன்னா நம்ம வாரத்தில் இருக்கிறதே 5 நாள், 5 ட்ரேடிங் செஷன் தான், அதில் 5 ட்ரேடிங் செஷனில் மேலே 1-2 ட்ரேடிங் செஷன் தான் ட்ரேட் பண்ணுவோம், மற்ற நாள்லாம் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி நீங்கள் டெய்லியுமே ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி நம்ம எதனால் ப்ராஃபிட் பண்ணோம், எதனால் ஸ்டாப் லாஸ் ஆச்சு, ஏன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு அந்த எக்ஸல் ஷீட்டை ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து எப்போனா அந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சிடலாம். சரி இதனால தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம், இவ்வளோ அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இவ்வளோ ப்ராஃபிட் வந்து இவ்வளோ லாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே பார்க்க நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணோம், ஓகே நம்ம வந்து இந்தமாதிரி ட்ரேட் பண்ணால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு சொல்லிவிடும். நீங்கள் கரெக்டாக என்ன பண்ண முடியுங்க, தப்பே பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ரிவ்யூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஃபார்முலாவே இது தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அவங்க ட்ரேடை ரிவ்யூ பண்ணுவாங்க, எதுக்காக இந்த ட்ரேடை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்க உங்களுக்கு. ஓகேங்களா. எப்படி ஷேர் அனாலிசிஸ் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஒரு எக்ஸாம் கூட அப்போ என்ன பண்ணுவாங்க, பரீட்சை எழுதிட்டுனா மாடல் எக்ஸாம்னு சொல்லி வைப்பாங்க. எதுக்கு மாடல் எக்ஸாமு, நமக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா, கரெக்டாக எழுதுறமான்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, மாடல் எக்ஸாம்ன்றதே ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் பப்ளிக் எக்ஸாமே எழுதுவீங்க. 10th 12th எல்லாம் நம்ம டேரெக்டாக படிச்சுட்டு நான் டேரெக்டாக பப்ளிக் பார்த்துக்கிறேன்னா சில பேரால் எழுத முடியும், சில பேரால் என்ன பண்ண முடியாது, பாஸ் ஆக முடியாது, ஃபெயில் ஆகிடுவாங்க. அதே போல் தான் நீங்கள் ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுங்க, அதாவது டெமோ ட்ரேடிங் மாதிரி பண்ணுங்கள். படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணதை டெமோ பண்ணி பாருங்கள். டெமோ ட்ரேடிங் பண்ணுற அக்கௌண்ட்டில் கூட பரவாயில்ல, பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போ 20,000 கையில் இருக்குது, அந்த 20,000 கேஷ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேடிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நம்ம இப்போது இந்த இதில் என்ட்ரி ஆகிறோம். இப்போ மார்க்கெட் என்ன சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறீங்க. ஓகே நமக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் கொடுத்துச்சு, ஏன் ட்ரேட் பண்ணோம், பிரேக் அவுட் கொடுத்துச்சு, ட்ரேட் பண்ணோம், மொமெண்டம் கேண்டில் வந்துச்சு, ட்ரேட் பண்ணோம், இங்கே நமக்கு வந்து 2,000 ப்ராஃபிட் வந்துச்சு 20,000. ஓகே திருப்பி இன்னொரு நாள் ட்ரேட் பண்ணுறோம், பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, மொமெண்டம் கேண்டில் இருக்குது, எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் என்ன பண்ணிச்சு, லாஸ் ஆகிடுச்சு. ஏன் லாஸ் ஆயிடுச்சு, நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்பெனி வந்து தப்பான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்பெனி வந்து இண்டெக்ஸ்லேயே அந்த நிஃப்டியோட ஹெவி வெயிட் ஸ்டாக்கு, அதனால் அந்த இண்டெக்ஸ் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகேனா இதனால் இந்த ரீசனால் தான் மார்க்கெட் எனக்கு இறந்துச்சு அன்வான்டாக அந்தமாதிரி நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டீங்க. ட்ரேடிங்கில் நீங்கள் தான் நம்பர் 1. ஓகேங்களா. எல்லாத்தோடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எது தெரியுமா, இந்த 20வது பாயிண்ட் தான். நீங்கள் கற்றுக்கிற எல்லாத்தையுமே, அதாவது இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா ஸ்ட்ரிக்டாக. ஒரு நாள் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த ரூல்ஸை விட்டுட்டு வெளியே போய் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கடைசியாக உங்களுக்கு தான் வந்து ஆபத்தாக போய் முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள்.
என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கனாக்கா, ப்ரோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து டெமோ கால் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டேன். டெமோ தான் இது, மார்ச் மாதம் முடியட்டும், ஏப்ரல் 1லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைவ் ட்ரேடிங்கே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன். இருந்தாலுமே மார்க்கெட் இன்றைக்கி மேலே போகுமா கீழே வருமா, ஒரு 1000 ரூபாய்க்கு கால் கொடுங்கன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து எமோஷனலாக தப்பு பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா நான் பண்ணுறது தான் என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ நான் தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக என்ன பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணுறதையும் ஆஃப் பண்ணிவிட்டு, நான் மெசேஜ் போட்டாலும் பார்ப்பேன், இருந்தாலும் என்ன பண்ணிவிடுவேன், அதாவது ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுவாங்க, அதை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு இல்லை ப்ரோ இது பண்ணாதீங்க, இப்போதைக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை விட்டு விலைக்கு வந்துடுவேன், ஓகேங்களா. ஸோ இந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்க முடியுது. ஷேர் மார்க்கெட்டில் நான் பண்ண லாஸ் அதிகம். இன்னும் நான் வந்து என்னோடய ஃபுல் லாஸையுமே ரெக்கவர் பண்ணல. ஒரு லாஸ்ட்டு இந்த ஒரு 2022 இனிஷியல் ஸ்டேஜில் பண்ண லாஸை மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் நெட்டை நான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்குறப்ப 3 இயர்ஸ் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப நான் இன்னும் நெட் லாஸாக தான் இருக்கேன், ஓகேங்களா. அந்த ஒரு லாஸ் கம்ப்ளீட் பண்ணி நான் எப்போ நெட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணத்தை விட ₹1 ப்ரோக்கரேஜ் ஃபீஸ்லாம் போக நான் சம்பாதிக்கிறேனோ அன்றைக்கி நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ரிவீல் பண்ணுவேன் என் லாஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்போ காமிச்சேன்னா அது உங்களுக்கே வந்து டிசப்பாயிண்ட் பண்ண, இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா, லாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஏன்னா அந்தளவுக்கு லாஸ் நான் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் மீறி தான் நான் இப்போது உங்களுக்கு நான் இந்தளவுக்கு நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன்னா, இந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூல்ஸ் தான் என்னை காப்பாற்றுச்சு. இந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணதுனால தான் இப்போ நான் உங்கள் மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு ட்ரேடிங் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன தான் இதை கடைசியாக சொல்லியிருந்தாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஓகேங்களா. ஸோ இதோட இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பாருங்கள், இந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூல்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இது வந்து எனக்கு நான் என்ன தப்பு பண்ணணும், நான் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நான் நல்லா முன்னேறி வருவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேனோ அந்த ரூல்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம், இல்லை அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படாமல் போகலாம். அது தேவையில்லாத என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா இந்த 20வது பாயிண்ட்டுக்கு, அதாவது இந்த 20வது பாயிண்ட் கூட நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு 19வது 20வது பாயிண்ட் வேறு எதனா பாயிண்ட் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ₹1000 ப்ராஃபிட் வரணும், அந்த ₹1000 ப்ராஃபிட் இருந்தால் கூட அந்த கேல்குலேட்டர்ஸ் தான் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அந்த ₹1000 எடுப்பேன். இல்லை நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 குவான்டிட்டி தான் ட்ரேட் பண்ணுவேன், அது மாதிரி கொண்டு போக மாட்டேன். நான் ஒரு நாளைக்கே வெறும் ₹20,000 மட்டும் தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவேன். ₹1,00,000 இருந்தாலும் வெறும் ₹20,000 நான் ட்ரேட் பண்ணுவேன், அது மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 50,000 ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒரு 50,000 ட்ரேடிங்க்கு, இந்த பணத்தை நான் இதுக்கோ கொண்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடிங் டெஸ்கில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறத அவாய்ட் பண்ணுவீங்க. இந்த கிளாஸை பார்த்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு நீங்களே என்ன பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, ப்ரோ நீங்கள் சொன்னது கரெக்டாக தான், நான் ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணேன், நீங்கள் பண்ண தப்பை நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா. எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயந்தான். ஒன்று, இந்த கிளாஸ்லாம் எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. 2வது, நான் சொல்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் தான் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா. இந்த ஒரு கிளாஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். பாய்.